டியூஷன்ல ஃபேர்வெல்லைக்கு போறேன்னு சொன்ன ஒரு பையன் வீட்டுக்கு வரும்போது டெட் பாடி வந்திருக்கான். இது எங்க நடந்திருக்கலாம்? கேரளால தாம்பரசேரியில் ஒரு பிளேஸ்ல ஒரு ஸ்கூல் பையன் டியூஷன்ல ஃபேர்வெல்லைக்கு போயிருக்கான். போயிட்டு வரும்போது டெட் பாடி வந்திருக்கான். இதுக்கான ரீசன் தெரியும். அவன் கூட படிச்ச 5 பசங்க அவன் அந்த இடத்துல வச்சு வெப்பன் வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க. தலையிலையும் கழுத்துலையும் அடிபட்டு அந்த பையன் அந்த இடத்துல இறந்து போயிருக்கான். இறந்த பையனை விடுங்க, ஏன்னா இவங்க முழு பாதுகாப்போட என்ன பண்ணிருக்காங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. போலீஸோட பாதுகாப்புனால போயிட்டு வந்த இந்த 5 பசங்க குரூப்ல கான்வர்சேஷன் பண்ணிருக்காங்க. என்ன தெரியுமா? இந்த கவர்மெண்டால நம்மள எதுவுமே பண்ண முடியாது, நம்ம மைனஸ், அதனால இவங்களுக்கு நமக்கு எகென்ஸ்டா எந்த கேஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லி கேஷுவலா பேசியிருக்காங்க. என்னுடைய ஒப்பீனியன் படி இவங்க எல்லாம் மைனஸ்ல கொடூரமான அக்யூஸ். நம்ம போன வாரம் கூட ஒரு நியூஸ் பார்த்திருப்போம். 20 மாடி கட்டடத்துல ஒரு பையன் கீழே வந்து சூசைட் பண்ணது. எதுனாலன்னா ரேகிங்னால. அதுவும் இதே மாதிரிலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால நடந்த இன்சிடென்ட். இவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்றதை விட்டுட்டு இவங்களுக்கும் அகெயின்ஸ்டா சட்டங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இங்கதான் இதே மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பா மாறும். ஒரு பையனை ஒரு வெப்பன் எடுத்து கொடூரமா தாக்கி கொல்லணும்னா அது எவ்வளவு பெரிய கொடூரம். இவங்க பிளான் பண்ணாம இது பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. இதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடாது. இவங்களுக்கு எகெயின்ஸ்டாவும் சட்டம் கரெக்டா வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.